எல்லோருக்கும் வணக்கம். இந்த சபரிமலை சீசன்ல அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு அற்புதமான கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வேற யார பத்தியும் இல்ல, நம்ம ஐயப்ப சுவாமிக்கும் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான பக்தருக்கும் இடையில இருந்த அந்த தெய்வீக பந்தத்தை பத்தின கதை. வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த கதை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, மகாஞானியான அகத்திய மாமுனிவரோட ஒரு தீர்க்க தரிசனத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அகத்தியர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் ரொம்பவே முக்கியமானது. அது என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ இந்த கலியுகத்துல ஐயப்ப சுவாமியோட வேலை இன்னும் முடியலையா. சிம்பிளா சொல்லணும்னா, நல்லது செய்யறவங்கள காப்பாத்தி தப்பு செய்யறவங்கள தண்டிச்சு தர்மத்தை அவர் கண்டிப்பா நிலைநாட்டுவாருன்னு அகத்தியர் உறுதியா சொல்றாரு. இந்த பெரிய தீர்க்க தரிசனத்துக்குள்ள அகத்தியர் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை பத்தி ரொம்ப ஸ்பெஷலா பேசுறாரு. அந்த ஆன்மாவோட கதையை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி, அகத்தியர் சொல்ற அந்த ஆன்மா யாரு? இந்த கேள்விதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளியே. வாங்க விடைய தேடி போலாம். இதுக்கான பதில தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி பயணிக்கணும். கதை ஒரு முந்தைய ஜென்மத்துல ஒரு தனிமையான குழந்தைகிட்ட இருந்து தொடங்குது. அந்த கதையோட ஆரம்பமே கொஞ்சம் சுகமானதுதான். சபரிமலையோட புண்ணிய காடுகள்ல ஒரு சின்ன அனாதை பையன் தனியா சுத்திட்டு இருக்கான். இதுதான் அந்த ஆன்மாவோட முற்பிறவி. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மத்த குழந்தைங்க எல்லாம் அவங்க குடும்பத்தோட நண்பர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த சின்ன பையன் மட்டும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அந்த காட்டுல தனியா அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு துணை இல்லையேன்னு அழுதுட்டு இருக்கான். அவனோட தனிமை எவ்வளோ ஆழமானதுன்னு இதுலேருந்தே நமக்கு புரியுது இல்லையா? அப்படி ஒரு நாள் அந்த அனாதை பையன் ரொம்ப ஏக்கத்தோட இருந்தப்போ திடீர்னு இன்னொரு பையன் அங்க வரான். அவனும் தன்னை ஒரு அனாதைன்னு சொல்லிக்கிறான். பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிடுறாங்க. அந்த மர்மமான சிறுவன் சொன்ன வார்த்தைக ரொம்ப சிம்பிள். எனக்கும் யாரும் இல்ல, நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு சொன்னான். இந்த சின்ன வார்த்தைக தான் ஒரு பெரிய தெய்வீக நட்புக்கே விதையா இருந்துச்சு. ஆனா அந்த அனாதை பையனுக்கு ஒரு உண்மை தெரியாது. அவனோட புது பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, அவனுக்கு ஆறுதல் சொல்ல மாறுவேஷத்துல வந்த சாட்சாத் ஐயப்ப சுவாமியதான்னு. இது இந்த குழந்தைக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. சரி, அந்த தெய்வீக பந்தம் அந்த ஒரு ஜென்மத்தோட முடியல, அது அடுத்த ஜென்மத்துக்கும் தொடருது. அதே ஆன்மா மறுபடியும் பிறக்குது. ஆனா அவரோட சோதனைகள் இன்னும் ஓயல. இப்போ ஒரு புது தேடல் ஆரம்பமாகுது. பாருங்க, இந்த ஜென்மத்திலயும் அதே நிலைமைதான். இந்த முறை பாபநாசம் கோவில்ல ஒரு கைக்குழந்தையா கைவிடப்பட்டு அந்த கோவில் சுவத்துகளுக்குள்ளேயே அவன் வளர்க்கப்படுறான். தனிமை இங்கேயும் தொடர்கதை தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் ரொம்ப பக்தியோட தர்மத்தோட கோவில்லேயே வாழ்ந்தும் அவரோட தனிமை அவரை வாட்டி வதைக்குது. அவரோட பொறுமை ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிடுது. ஒரு நாள் விரக்தியோட உச்சத்துக்கு போன அவன் கடவுள்கிட்ட கோவமா கேக்குறான், என் அப்பா அம்மா யாரு? இத்தனை வருஷமா உனக்கு சேவை செஞ்சனே, எனக்காக நீ என்னதான் செஞ்ச? இந்த கேள்விகள் தான் அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுது. அவன் கோவில் வாழ்க்கையை தொடர்ந்து வெளியேற முடிவு பண்றான். சரி, இப்போ அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. கடவுள்கிட்ட இருந்து நேரடி பதில் வாங்காம விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். உடனே ஒரு பெரிய யாத்திரையை ஆரம்பிக்கிறான். பாபநாசத்திலிருந்து கிளம்பி சுருளிமலை, அப்புறம் அங்கிருந்து சதுரகிரி, அப்புறம் வெள்ளியங்கிரின்னு இப்படி ஒரு புனித மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அவன் போறான். அந்த ஆன்மீக பயணம் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே கடினமா இருந்துச்சு. அவனோட இந்த தீவிரமான தேடல் அவனை கிட்டத்தட்ட சாவின் விளிம்புக்கே கொண்டு போயிடுது. ஆனா அங்கதான் அவனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் காத்துட்டு இருக்கு. அடர்ந்த காட்டுக்குள்ள போன அவன் ஒரு கட்டத்துல கொடிய மிருகங்களால சூழப்படுறான். தப்பிச்சு ஓட கொஞ்சம் கூட வழியே இல்ல. அவனோட பயணம் இங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இனிமே தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் தன்னோட கடைசி நேரத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி தன்னை முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறான். அவன் சரணடைஞ்ச அந்த நொடி அங்க ஒரு அற்புதம் நடக்குது. புலி மேல ரொம்ப கம்பீரமா உட்காந்து சாக்ஷாத் ஐயப்ப சுவாமியா அங்க தோன்றி அந்த ஆபத்திலிருந்து அவனை காப்பாத்துறாரு. அது ஒரு மறக்க முடியாத தெய்வீக தரிசனம். சரி, இப்போ கதை அதோட முழுமைக்கு வருது. இந்த எல்லா ஜென்மங்களுக்கும் அந்த பக்தனோட கடைசி விதிக்கும் என்ன தொடர்புன்னு அகத்தியரே இப்போ நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஆன்மாவோட ஒவ்வொரு ஜென்மமுமே மோட்சத்தை நோக்கிய ஒரு படிதான். முதல்ல ஐயப்பனே நண்பனா கிடைச்ச அனாதை, அப்புறம் ஐயப்பனோட தரிசனம் கிடைச்ச ஒரு தேடல் வீரன், இப்போ இந்த ஜென்மத்துல அவரே அகத்தியருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காரு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் குருவான அகத்தியரும் ஐயப்பனும் அவனை வழிநடத்தி வந்திருக்காங்க. அதனால இதுதான் அவனோட கடைசி பிறவி, அவனுக்கு மோட்சம் நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த தெய்வீக கதைக்கு நிஜ உலகத்துல ஒரு ஆதாரம் இருக்குன்னா அது இந்த பந்தளம் ஓவியம்தான். இதுதான் ஐயப்பனோட உண்மையான உருவப்படம்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. பந்தல ராஜ குடும்பத்தினர் கேட்டதுக்காக ஐயப்பனே நேர்ல வந்து ஒரு ஓவியருக்கு போஸ் கொடுத்து வரைஞ்சதுதான் இந்த ஓவியம்னு சொல்லப்படுது. சரி, இந்த விளக்கத்தை ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். நாம கேட்ட இந்த தெய்வீக கதைகள் எல்லாம் வெறும் பழங்கதைகளா, வெறும் நினைவுகளா, இல்ல இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற ஒரு உயிருள்ள சக்தியா இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.